லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ட்ரா அண்ட் மாடிஃபை டூல்பார், இந்த ரெண்டு டூல்பாருக்குரிய கமாண்ட்ஸ் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது, தென் அதோட ஷார்ட்கட்ஸ் எல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அனடேஷன் டூல்பார். அனடேஷன் டூல்பாரில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குது, அதோட ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் டெக்ஸ்ட், தென் டைமென்ஷன், லீனியர், மல்டி லீடர் அண்ட் டேபிள். ஃபர்ஸ்ட் எந்த கமாண்ட் பார்க்க போகிறோன்னா டெக்ஸ்ட். ஸோ டெக்ஸ்ட்டில் ரெண்டு டைப் இருக்குது, மல்டிலைன் டெக்ஸ்ட், சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது மல்டிலைன் டெக்ஸ்ட். மல்டிலைன் டெக்ஸ்ட்டோட ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டி என்டர்னு டைப் பண்ணிங்க சொன்னால் மல்டிலைன் டெக்ஸ்ட் ஆக்டிவேட் ஆயிரும். அதில் ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் கார்னர் கேட்கும். உங்களுக்கு எந்த இடத்துல உங்களுக்கு டெக்ஸ்ட் வேணுமோ அந்த இடத்துல உங்கள் கர்சரை வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணுங்கள். லெஃப்ட் கிளிக் பண்ணி உங்களோட கர்சர் இந்த மாதிரி வந்து மூவ் பண்ணிங்க சொன்னால் ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். உங்களோட டெக்ஸ்ட்டு எவ்வளோ லென்த்துக்கு நீங்கள் டைப் பண்ண போகிறீங்களோ அவ்வளோ லென்த்துக்கு கர்சரை மூவ் பண்ணி இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இவ்வளோ லென்த்துக்கு ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் ஆகும். உங்களோட டெக்ஸ்ட்டோட ஹைட் எவ்வளோ போடணும், தென் அதோட கலர், தென் ஃபாண்ட்டு ஸ்டைல், அந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எம்எஸ் வேர்ட் மாதிரியே தான். தென் டெக்ஸ்ட்டோட கலர் சேஞ்ச் இங்கே பண்ணிக்கலாம் நீங்கள். தென் அது போல்டு வேணுமா, இட்டாலிக் வேணுமோ அதெல்லாம் இங்கே பிக் பண்ணிக்கலாம். தென் ஒரு வேளை நீங்கள் டெக்ஸ்ட்டு வந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட்ஸாக வந்துட்டு டைப் பண்ணிங்க சொன்னால் புல்லட்ஸ் அண்ட் நம்பரிங் கொடுத்துக்கலாம். தென் ஒரு வேளை மல்டி லைன்ஸ் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க சொன்னால் அந்த லைன் ஸ்பேஸிங் கொடுத்துக்கலாம். தென் பேராகிராஃப், சென்டர், சைடு, லெஃப்ட், இந்த மாதிரி நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து பேராகிராஃப்க்கு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் அந்த மாதிரி டைப் பண்ணுறேன். டைப் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இது போல்டு வேணும்னா செலக்ட் பண்ணி போல்ட் ஒரு இட்டாலிக் வேணா இட்டாலிக் கிளிக் பண்ணி, அண்டர்லைன் வேணும்னா அண்டர்லைன் கொடுத்துட்டு க்ளோஸ் எடிட்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு டெக்ஸ்ட்டு ஃபார்ம் ஆயிரும். சப்போஸ் இது வந்து கீழே வேணாம், உங்களுக்கு லென்த் வேணும்னு சொன்னால் அந்த ஆரோ மார்க் பிடிச்சி நீங்கள் ட்ராக் பண்ணிங்க சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு லென்த்தியாக வந்துடும். சரிங்களா? இல்லை இதை நான் எடிட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட கர்சரை இந்த மாதிரி உங்களோட டெக்ஸ்ட் மேலே வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட்டிங் ஆப்ஷனுக்குள்ளே போயிடும், நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுதான் மல்டிலைன் டெக்ஸ்ட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட். சிங்கிள் லைன் டெக்ஸ்டோட ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா TEXT. டெக்ஸ்ட்டுன்னு டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். இல்லை ஸ்பெசிஃபை ஸ்டார்ட் பாயிண்ட் கேட்கும். எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஸ்பெசிஃபை ஹைட் கேட்கும். நான் ஒரு 5 feet கொடுக்குறேன். என்டர் கொடுத்துட்டேன். தென் ரொட்டேஷன் ஆங்கிள் கேட்கும். பட் நமக்கு வந்து ஹரிசானலாக தான் வேணும். ஸோ ரொட்டேஷன் ஆங்கிள் வேணாம், 0லே இருக்கட்டும். என்டர் கொடுத்துருங்க. இப்போ டைப் பண்ணணும். உங்களோட மல்டிலைன் டெக்ஸ்ட்டுக்கும் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு சொன்னால், மல்டிலைன் டெக்ஸ்ட்டில் நீங்கள் ஏதாவது கண்டினியூஸாக வந்து டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கண்டென்ட்டாக இருக்கும். பட் உங்களோட சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் அப்படி இருக்காது, எல்லாமே தனித்தனியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த 3 கண்டென்ட் நான் டைப் பண்ணியிருக்கேன். டபுள் என்ட்ரு கொடுத்து தான் இதில் வெளியே வர முடியும். எஸ்கேப் கொடுத்தீங்கன்னா டைப் பண்ணது எல்லாமே டெலீட் ஆயிரும். ஸோ டபுள் என்ட்ரு கொடுத்து வெளியே வாங்க. இப்போது இந்த லைன் ஒவ்வொன்றையும் நான் தனித்தனியாக என்னால் செலக்ட் பண்ண முடியும், தனித்தனியாக மூவ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட மல்டி லைன் டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. நீங்கள் டைப் பண்ணிங்க சொன்னால் ஒரு பாக்ஸில் நீங்கள் எவ்வளோ டைப் பண்ணுறீங்க அது எல்லாமே ஒரே கண்டென்ட்டாக தான் அது டிஸ்பிளே ஆகும். சரிங்களா? தனித்தனி கண்டென்ட்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மல்டிலைன் டெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்துட்டு இட்டாலியன் மாற்றிருக்கீங்க, தென் அது டைம்ஸ் ரொம்ப மாற்றிருக்கீங்க. பட் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டில் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா? சப்போஸ் உங்களுக்கு சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்லேயும் அதே மாதிரி மாற்றணும்னா இது தனியாக நீங்கள் டெக்ஸ்ட் ஸ்டைல் போய் நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அனடேஷன்றது ஆரமாக இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டெக்ஸ்ட் ஸ்டைல் அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் ஃபாண்ட் நேம் போய் நீங்கள் டைம்ஸ் நியூ ரோமன் வேணுன்னா அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் ஸ்டைல் வந்து போல்டு வேணுன்னா போல்டு கிளிக் பண்ணிக்கோங்க. ஹைட் எவ்வளோ வேணுமோ அது இந்த இடத்த பிக் பண்ணிக்கோங்க. தென் செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் கொடுங்க. செட் கரண்ட் கொடுக்கலாம், செட் ஆகாது. தென் ஏற்கனவே நீங்கள் டைப் பண்ணதாக இருந்துச்சுன்னா அது மேலே கர்சரை வச்சு டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் ஆயிரும். இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இதில் எடிட் ஆப்ஷனும் அதே ஆப்ஷன் தான். டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ சிங்கிள் லைன் டெக்ஸ்ட்டுக்கும் மல்டி லைன் டெக்ஸ்ட்டுக்கும் இதான் டிஃப்ரென்ஸ். இதோட கலர் சேஞ்ச் பண்ண சொன்னால் இதை கிளிக் பண்ணி
இங்கே பைலேன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது இல்லைங்களா, அதில் போய் தான் நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ண முடியும். அதே மாதிரி இதில் சேஞ்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகும், மற்ற ரெண்டுக்கும் கலர் சேஞ்ச் ஆகுது. பட் இதில் அப்படி கிடையாது, எல்லாமே ஒரே கலராக சேஞ்ச் ஆகும். சரிங்க, இதான் இது ரெண்டு கிடையாது டிஃப்ரென்ஸ். மோஸ்ட்லி நீங்கள் பிளான் வந்து ட்ரா பண்ணுறீங்கன்னு சொன்னால் சிங்கிள் லைன் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக ஸ்பீடாக பண்ண முடியும். அதே மாதிரி நீங்கள் ஷீட் க்ரியேட் பண்ணும் போது டைமண்ட் ஸ்டைலுக்கு அப்புறம் டெக்ஸ்டைலையும் நீங்கள் வந்துட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் ஈஸியாக உங்களால் ஸ்பீடாக ட்ரா பண்ணிட்டு போக முடியும். சரிங்களா, இதுதான் டெக்ஸ்ட் கமாண்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் லீனியரும் ஒன்று தான். சரிங்களா, அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நான் ட்ரா பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா அந்த லீனியரில் இந்த ஆப்ஷன் எல்லாமே இருக்குது. ஸோ நான் அதை எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிக்கிறேன். தென் ஒவ்வொரு கமாண்டாக நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லீனியருக்கு ஷார்ட் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா DIML. DIML டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லீனியர் வந்து ஆக்டிவேட் ஆயிரும். லீனியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் டைமென்ஷன் வந்து மார்க் பண்ணுறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். சரிங்களா, ஸோ இது மெஷரிங் வந்து பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் வெர்டிக்கல் மட்டும் தான் யூஸ் ஆகும், மற்ற இன்க்ளைன் எதுக்குமே யூஸ் ஆகாது. சரிங்க, இப்போ ஹரிசாண்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஹரிசாண்டல். உங்களுக்கு எந்த பாயிண்ட்லேருந்து எந்த பாயிண்ட் வரை வேணுமோ ஸ்டார்ட் பாயிண்ட் அண்ட் எண்டு பாயிண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைனை வந்து மெஷர் பண்ணி காமிச்சிரும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அலைன்டு எதுக்குன்னு சொன்னால், இப்போ இந்த இன்க்ளைன் லைன் இருக்குது, இதுக்கு நம்மளால் வெர்டிக்கல் லைன் யூஸ் பண்ண முடியாது, எவ்வளோ இதே டைமென்ஷன் தான் அது காட்டும். ஸோ இந்த மாதிரி இன்க்ளைன் லைனோட டைமென்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக அலைன்டு டைமென்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த அலைன்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் எண்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணிங்க சொன்னால் இந்த இன்க்ளைன் லைனோட மெஷர்மெண்ட்ஸ் காட்டிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்குலர். ரெண்டு இன்க்ளைன் லைனுக்கு இடையில உள்ள ஆங்கிள் மெஷர் பண்ணுறதுக்காக இது யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட் செகண்ட் ஒன் ரெண்டே கிளிக் பண்ணிங்க சொன்னால் இதோட ஆங்கிள் உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க் லென்த். நீங்கள் ஆர்க் எதாவது ட்ரா பண்ணிக்கிங்களா, அதோட பெரிமீட்டர் கால்குலேட் பண்ணுறதுக்கு இது யூஸ் ஆகும். ஆர்க்கோட லென்த் நீங்கள் ட்ரா பண்ணிக்கலாம். தென் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து உங்கள் சர்க்கிள் இருக்குன்னு சொன்னால் அந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு இது யூஸ் ஆகும். சரிங்களா, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். இதை எப்படி பிக் பண்ணால் உங்களை சர்க்கிளோட இந்த அவுட்டர் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அவுட்டர் ஆப்ஜெக்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா தான் இதோட டயாமீட்டர் உங்களுக்கு கிடைக்கும். இதுதான் இந்த லீனியர் டூல் பாரில் இருக்குது. லீனியர், அலைன்ட், ஆர்க், ஆங்குலர், ஆர்க் லென்த், ரேடியஸ், டயாமீட்டர். மற்ற ரெண்டும் நம்மளுக்கு அதிகமாக யூஸ் ஆகாது. ஸோ இந்த ஆர் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் நீங்கள் வந்துட்டு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லீனியரோட ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்கன்னா DIML. அது மறந்துடாதீங்க, DIML. இதை டைப் பண்ணி என்ட்ரு கொடுத்தீங்கன்னா லீனியர் ஆக்டிவேட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லீடர் கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோன்னா, இப்போது நீங்கள் செக்ஷன் ட்ரா பண்ணியிருப்பீங்க, அது ஒவ்வொன்றையும் ப்ரொஜெக்ட் பண்ணி அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி நம்ம நோட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக வந்து இந்த மல்டி லீடர் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஆப்ஜெக்ட் இருக்குது, இந்த ஆப்ஜெக்டை ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுன்னா அது மேலே வச்சு கிளிக் பண்ணி இந்த மாதிரி உங்கள் கர்சரை மூவ் பண்ணி எவ்வளோ பாயிண்ட்டுக்கு வேணுமோ அவ்வளோ பாயிண்ட்டுக்கு இழுத்து கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மல்டிலைன் டெக்ஸ்ட் யூஸ் ஆகும். அப்போது உங்களுக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி அதோட லென்த் அதோட ஹைட் மாற்றணும்னு சொன்னால் செலக்ட் பண்ணி டெக்ஸ்ட்டோட ஹைட் மாற்றி கலர் மாற்றணுன்னா கலர் மாற்றிக்கோங்க. மாற்றி க்ளோஸ் எடிட்டர்னு கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட் ஆயிரும். இல்லை எனக்கு இந்த மாதிரி வேண்டாம், கொஞ்சம் ப்ரொஜெக்ட் பண்ணி நீட்டாக வேணும், அது இல்லாமல் இந்த இடத்துல ஆரோ வந்து காட்ட மாட்டேங்குது அப்படின்னா நீங்கள் எதில் போய் மாற்றோன்னா அனோட்டேஷனில் போய் தேர்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, மல்டி லீடர் ஸ்டைல், அதில் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும். மாடிஃபைல அதோட கலர் மாற்றனா கலர் மாற்றிக்கோங்க. தென் ஆரோவோட சைஸ் வந்துட்டு எவ்வளோ மாற்றணுமோ மாற்றி ஓகே கொடுத்து செட் கரண்ட் க்ளோஸ். செட் ஆயிடுச்சுங்களா? இப்போ நெக்ஸ்ட் இது வந்துட்டு இது இன்னும் கொஞ்சம் தள்ளி வைக்கணும்னு சொன்னால் இந்த இடத்துல ஆரோ மார்க் மாதிரி கடுது, அந்த ரெட் கலர் கடுது பாருங்க, நான் கசரை வைக்கும் போது அந்த இடத்த கிளிக் பண்ணி இப்படி ட்ராக் பண்ணி கொண்டு போய் பிக் பண்ணிங்க சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு ப்ரொஜெக்ட் ஆகி காட்டணும். ஒருவேளை இது இன்க்ளைனை கம்மி பண்ணணும், இந்த பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா?
இந்த பாயிண்ட்டை கிளிக் பண்ணியும் நீங்கள் இதையும் மூவ் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணாலும் நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் மல்டி லீடர். சரிங்களா? இது வந்து செக்ஷனில் நம்ம ட்ரா பண்ணும்போது யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள். மோஸ்ட்லி டேபிள் யூஸ் பண்ணுறதில்ல, ஏன்னா நம்மளே வந்து ரெக்டாங்கிள் போட்டு லைனை வச்சு நம்ம டேபிள் ட்ரா பண்ணிப்போம். பட் ஒருவேளை உங்களுக்கு எக்ஸல் ஃபைலில் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த டேப்லேஷன் இருக்குது, இதில் இம்போர்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். டேபிள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகுதுங்களா? இதில் ஒருவேளை நீங்கள் எக்ஸலில் ஏற்கனவே ட்ரா பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஃப்ரம் டேட்டா லிங்க்னு இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி அந்த லிங்க் நீங்கள் கொடுத்து இதில் ஃபிட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்டார்ட் ஃப்ரம் எம்டி டேபிளில் கொடுத்துக்கோங்க. காலம்ஸ், டேட்டா ரோஸ் எத்தனை நம்பர்ஸ்ன்னு கொடுத்து ஓகே கொடுத்துருங்க. ஓகே கொடுத்தீங்கன்னா டேபிள் க்ரியேட் ஆயிரும். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி லைன் டெக்ஸ்ட் தான் ஒர்க் ஆகும், ஏன்னா அதுதான் செட் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டாக. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அடுத்த காலமுக்கு இதே மாதிரி டைப் பண்ணிகிட்டே நீங்கள் போகலாம். சரிங்களா? டைப் பண்ணிட்டு க்ளோஸ் டெக்ஸ்ட் எடிட்டர்னா நீங்கள் பேஸ்ட் ஆயிரும். மூவ் பண்ணோன்னா மூவ் பண்ணி வச்சுக்கலாம். சரிங்களா? இதுதான் அனடேஷன் டூல்பார். இதில் என்னென்ன பார்த்தோம்? டெக்ஸ்ட், லீனியா, மல்டிலீடர், டேபிள். டெக்ஸ்ட்டில் 2 டைப் இருக்குது, மல்டிலைன், சிங்கிள் லைன். இல்லை மோஸ்ட்லி நீங்கள் சிங்கிள் லைன் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. மல்டிலைனோட ஷார்ட்கட் வந்து டி, சிங்கிள் லைனோட ஷார்ட்கட் டெக்ஸ்ட், லீனியரோட ஷார்ட்கட் டிஐஎம்எல். மற்ற இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் உங்களுக்கு தேவைப்படாது. மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த கமாண்ட்ஸ் தான். ஸோ டிஐஎம்எல் மறந்துடாதீங்க. லீனியர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தென் மல்டி லீடருக்கு எம்எல். தென் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா தேவைப்படாது, பட் க்ரியேட் பண்ணால் டேபிள் டைப் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இதை கமாண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.